ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோடைய கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ 2025 வேர்ல்டு யூத் ஸ்க்ராபிள் சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னா மலேசியாவில் நடக்குது. எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 20th எடிஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இந்தியன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா மாதவ் கோபால் கமத். ஓகேவா? மொத்தம் இதில் எத்தனை ரவுண்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 24 ரவுண்டு இருக்கும். ஓகேவா? இந்த 24 ரவுண்டில் 21 ரவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 5th பிளேஸ் வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சுயாஷ் மஞ்சாலி, பெங்களூரை சேர்ந்தவங்க. இந்தியன்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலேருந்து மொத்தம் 12 பிளேயர்ஸ் போயிருக்காங்களோ. அவங்கள சப்போர்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா எஸ்ஆர் ஃபவுண்டேஷன், ஸ்க்ராபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, வேர்டாலிக்ஸ். ஓகேவா? இந்த 3 ஆர்கனைசேஷன் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்க்ராபிள் சாம்பியன்ஷிப் அது வேர்ல்டு லெவலில் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மாதவ் கோபால் கமத். ஓகேவா? இது எத்தனாவது எடிஷன்னா 20th எடிஷன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11th ஏஷியன் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். ஓகேவா? 11th ஏஷியன் அக்வாட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னா குஜராத் அகமதாபாத்தில் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் அது நடக்க போகுது. அதுக்கான மேஸ்காட், லோகோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி யார் அப்படின்னா மன்சுக் மண்டவியா. ஓகேவா? அந்த மாஸ்கட் பேர் வந்து என்ன பார்த்தோன்னா ஜல்வீர். ஓகேவா? இது வந்து என்ன லோகோ அப்படின்னு பார்த்தோம்னா ஏஷியாட்டிக் லயன். ஓகேவா? குஜராத்தில் இருக்கக்கூடிய ஏஷியாட்டிக் லயன். இதுதான் அதோடைய லோகோ. அந்த ஏஷியாட்டிக் லைன் எதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம் இதில் பார்த்தீங்கனாலுமே தெரியும். ஓகேவா? என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து அக்வாட்டிக் ஸ்போர்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஸ்விம்மிங், டைவிங், வாட்டர் போலோ, ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங். ஓகேவா? நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் 4 ஸ்போர்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது: ஸ்விம்மிங், டைவிங், வாட்டர் போலோ, ஆர்டிஸ்டிக் ஸ்விம்மிங். ஓகேவா? எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 11th எடிஷன். இது இனிமேல் தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நடக்க போகுது. எப்போனா செப்டம்பர் 28லேருந்து அக்டோபர் லெவல் வரைக்கும். இது ஏஷியன் லெவல். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அனுதின் சார்னி விராக்குல். ஓகேவா? சார்ன் விராக்குல். இவர் வந்து என்னென்னா ப்ரைம் மினிஸ்டராக அப்பாயிண்ட் ஆகியிருக்காரு. எந்த கண்ட்ரிக்குன்னு பார்த்தோம்னா தாய்லாண்ட். ஓகேவா? 2 இயர்ஸில் வந்து இது வந்து 3rd PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தாய்லாண்டோட ப்ரைம் மினிஸ்டர் அனுதின் சார்ன் விராக்குல். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா பெட்டாங்ட்ரன் ஷினாவாட்ரா. பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? இவங்க தான். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆந்திர பிரதேஷ் கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்ரூவ்டு லான்ச் ஆஃப் யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்டர் ஹைப்ரிட் மாடல். அதாவது ஆல்ரெடி கவர்மெண்ட்டோட ஸ்கீம் ஒன்று இருக்கு இல்லையா, அது கூட ஆந்திர பிரதேஷோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமும் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் என்ன, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா. ஓகேவா? இது கூட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் NTR வைத்திய சேவா ட்ரஸ்ட் அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இன்டகிரேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா அப் டு 2.5 lakh வரைக்கும். ஓகேவா? அப் டு 2.5 lakh வரைக்கும் இன்சூரன்ஸ் வந்து யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னா இந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழே 2.5லேருந்து 25 lakh வரைக்கும் யார் ப்ரொவைட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் வந்து இந்த ட்ரஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இது எந்த ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேவா? எந்த ஜன் ஆரோக்கிய யோஜனா கூட NTR வைத்திய சேவா ட்ரஸ்ட்டை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். கவர்மெண்ட் நோட்டிஃபைட் வேரியஸ் ரூல்ஸ் அண்ட் ஆர்டர்ஸ். இதை ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்தோம். எப்போ அப்படின்னா அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று பார்த்தோம், ரூல்ஸு. அதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், அந்த கட் ஆஃப் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். அதுலேயே வந்து நம்ம இந்த நியூஸ் வந்து சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இம்மைக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. அது 4
ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 ஆக்ட் வந்து இதுதான். ஓகேவா? என்னென்ன ஆக்டுனா, ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் என்ட்ரி ஆக்ட்டு, பாஸ்போர்ட் என்ட்ரி இன்டு இந்தியா ஆக்ட் 1920, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் 1939, ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946, இம்மைக்ரேஷன் கேரியர்ஸ் லியபிலிட்டி ஆக்ட் 2000. இந்த 4 ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஸோ இம்மைக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது செப்டம்பர் 1லேருந்து இந்த ஆக்ட் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆக்டில் பாஸ்போர்ட் இல்லாமல், ஓகேவா, வித்தவுட் பாஸ்போர்ட் இல்லாமல் யாராச்சும் வந்து இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிலில் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 5 lakh வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. 5 இயர்ஸ் ஜெயிலு, அப்படி இல்லை அப்படின்னா 5 lakh. ஓகேவா? பாஸ்போர்ட் இல்லாமல் வராங்க, எந்த ஒரு ட்ராவல் டாக்குமெண்ட்டும் இல்லாமல் வராங்க அப்படின்னா, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஜடு பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 to 7 years வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெயிலில் போடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அப் டு 10 lakh வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. ஓகேவா? ஸோ 5 years அப்படின்றது வந்து வித்தவுட் பாஸ்போர்ட் இல்லாமல் வரவங்களுக்கு, ஃபோர்ஜடு பாஸ்போர்ட்டில் வரவங்களுக்கு அப் டு 7 years வரைக்கும். இன்கேஸ் ஓவர் ஸ்டேயிங், அதாவது பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி முடிஞ்சு ஓவர் ஸ்டேயிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஓவர் ஸ்டேயிங் பண்ணுறவங்களுக்கு 3 years வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயில் போடுறாங்க. அப்படி இல்லைனா அப் டு 3 lakh வரைக்கும் என்னென்னா ஃபைன் போடுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே இந்த ஆக்டு கீழே, இம்மைக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் ஆக்டுக்கு கீழே இந்த ஃபைன்லாம் போடுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதானி பவர் அண்ட் டிஜிபிசி. ஸோ டிஜிபிசி அப்படின்னா என்னென்னா ட்ரக் கிரீன்கோ பவர் கார்ப்பரேஷன். ஓகேவா? இது வந்து பூட்டானில் இருக்கக்கூடிய ஒரு பவர் கார்ப்பரேஷன். ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூட்டானில் வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், அதாவது அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்டுக்கு பேர் என்னென்னா வாங்சூ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அப்படின்றது வந்து என்ன பண்ண போகிறோன்னா பூட்டானில் வந்து இது பண்ண போகிறாங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னென்னா 6,000 crores. ஓகேவா? ஸோ 5 yearsல வந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா பூட் மாடல். ஸோ பில்ட், ஓன் ஆர் ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபர் மாடல். ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எந்த இந்தியாவில் யார் அப்படின்னா அதானி பவர், பூட்டானில் டிஜிபிசி, இவங்க 2 பேரும் சேர்ந்து பூட்டானில் ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ 570 MW இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதுக்கு 6,000 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 5 yearsல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் கம்பெனியும் ஒடிசா ஸ்டேட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் 3.0 டிசைன் பண்ணுறதுக்காக. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்டகிரேட்டட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸில் வந்து ஏஐ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஏஐ டூல்ஸை வந்து அதோடைய ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து இன்டகிரேட் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எதுக்காக அப்படின்னா இந்த ஏஐயை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம்னா. ஸோ அதோடைய ஃபினான்ஷியல் ஒர்க்ஸ் வந்து ஸ்மார்ட்டராக, ஃபாஸ்ட்டாக, அக்யூரஸியாக பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இதனால் ஒடிசா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிசிஎஸ் கூட வந்து எம்ஓஏ போட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பிஹெச்இஎல். ஸோ பிஹெச்இஎல் அப்படின்னா என்னென்னா பாரத் ஏவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். ஓகேவா? பாரத் ஏவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அதுவும் சிங்கப்பூரில் ஹாரிசான் ஃபியூயல் செல் டெக்னாலஜிஸ். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஓயு போட்டிருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னா 10 yearsக்காக. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இப்போது ரயில்வேஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ரயில்வேஸ்லாம் வந்து டீசலில் வந்து ரன் ஆகும், கோல் மூலியமாக ரன் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பொல்யூட் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுன்றதுக்காக ஹைட்ரஜன் ஃபியூயல் செல்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி அது மூலியமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ரயில்வேஸை ரன் பண்ண போகிறாங்க. ஓகேவா? அதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. யார் கூட அப்படின்னா சிங்கப்பூர் இருக்கக்கூடிய ஹாரிசான் ஃபியூயல் செல் டெக்னாலஜிஸ் கூட. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா நெட் ஜீரோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு
ஒரு மோட்டோ அதுலேயும் இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வி ஃபவுண்டேஷன் இந்தியா. ஸோ இந்த வி ஃபவுண்டேஷன் இந்தியா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா அசாமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவஹாட்டி யூனிவர்சிட்டி, அசாமோட குவஹாட்டி யூனிவர்சிட்டியோட ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டலை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெவலப் பண்ணுறாங்க. இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் வல்ச்சர் கன்சர்வேஷன் போர்ட்டல். ஓகேவா? ஸோ அந்த போர்ட்டல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா www.thevulturenetwork.org. ஓகேவா? இதுதான் அந்த போர்ட்டல். ஸோ எதுக்காக இந்த போர்ட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வல்ச்சரை வந்து கன்சர்வ் பண்ணும். ஸோ வல்ச்சர் வந்து எக்ஸ்டின்ட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இல்லையா? ஸோ மெயினாக வந்து இந்த ஸ்லெண்டர் பில்டு வல்ச்சர், அதுக்கப்புறம் ஒரு 8 ஸ்பீஷஸ் வல்ச்சர்ஸ், அது இல்லாமல் ஒரு 8 ஸ்பீஷஸ் வல்ச்சர்ஸ் வந்து டோட்டலாக 9 ஸ்பீஷஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, 9 ஸ்பீஷஸ் வந்து இந்தியாவில் இருக்குது வல்ச்சர். ஓகேவா? ஸோ இந்த 9 ஸ்பீஷஸை வந்து அந்த 9 ஸ்பீஷஸ் பார்த்திங்கன்னா டேட்டா, அதுக்கப்புறம் ரிசர்ச் ஹிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த போர்ட்டலில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால ஓகே வல்ச்சர்ஸை வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பப்ளிக் வந்து ஒரு அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலாக வந்து 9 ஸ்பீஷஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஸ்லெண்டர் பில்டு வல்ச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் இருக்குது. எவ்வளோ அப்படின்னா 800 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது இல்லாமல் மற்ற 8 ஸ்பீஷஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் ரம்ப்டு வல்ச்சர், ரெட் ஹெடட் வல்ச்சர், இமாலயன் கிரிஃபான், இந்தியன் வல்ச்சர், சினேரியஸ் வல்ச்சர், யுரேஷியன் கிரிஃபான், எகிப்தியன் வல்ச்சர் அண்ட் பியர்டட் வல்ச்சர். ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டலாக இருக்கக்கூடிய 9 ஸ்பீஷஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டேவாக வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் செப்டம்பருடைய ஃபர்ஸ்ட் சாட்டர்டே தான் வந்து எவ்ரி இயர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த இயர் வந்து என்னென்னா 6th செப்டம்பர் வந்திருக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து ஃபர்ஸ்ட் சாட்டர்டே ஆஃப் செப்டம்பர் செலிப்ரேட் பண்ணும். ஓகேவா? ஸோ யார் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்கா இந்த வல்ச்சர் போர்ட்டல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வி ஃபவுண்டேஷன் இந்தியாவும் குவஹாட்டி யூனிவர்சிட்டியோட ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த போர்ட்டலை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நியூஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா சென்டார் இன்ட்ரடியூஸ்டு வாலண்டரி டிஜிட்டல் ஆல் மார்க்கிங் ஃபார் சில்வர் ஜுவல்லரி அண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ சில்வர் ஜுவல்லரிஸ்க்கும் மற்ற ஆர்டிகல்ஸ்க்கும் வாலண்டரி டிஜிட்டல் ஆல் மார்க்கிங் கொண்டு வந்திருக்காங்க. எப்போல இருந்து அப்படின்னா September 1, 2025 ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு ஐடி கொடுக்குறாங்க, ஹால் மார்க்கிங் யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த சில்வர் வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ஓகே இது எந்த ஒரு ஃபேக் கிடையாது, அது பியூரிட்டி வந்து கரெக்டான பியூரிட்டியில் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஐடி வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னா பிஏஎஸ் ஸ்டாண்டர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா 2112/2025 அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா 2112/2014 அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அந்த 2014 ரிவைஸ் பண்ணி 2025 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில்வர் ஐட்டமை ஆல்மார்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 3 ஆல்மார்க் காம்போனன்ட்ஸ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிஐஎஸ் அந்த ஸ்டாண்டர்ட் மார்க் அந்த சிம்பிள் வந்து இருக்கணும், பிஐஎஸோட சிம்பிள் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கீழே வந்து சில்வர் அப்படின்ற வேர்டு இருக்கணும். செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஹெச்யூஐடி கோடு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதில் போட்டிருக்கணும். அந்த ஹெச்யூஐடி வந்து 6 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக் கோடு. இந்த ஹெச்யூஐடி வந்து எத்தனை டிஜிட் கோட் அப்படின்னும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதனால் அது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 6 டிஜிட் ஆல்ஃபா நியூமெரிக் கோட் அது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த சில்வரில் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பியூரிட்டி கிரேட். தேர்ட் வந்து என்னென்னா பியூரிட்டி கிரேட். ஸோ இந்த பியூரிட்டி கிரேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் பியூரிட்டி கிரேட்ஸ் வந்து போடுவாங்க, என்ன பியூரிட்டி அப்படின்றத போடுவாங்க. ஸோ மொத்தம் 3 காம்போனன்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட் மார்க்கும் வேர்டு சில்வரு, அதுக்கப்புறம் பியூரிட்டி கிரேடு ஹால்மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ பியூரிட்டி கிரேட்ஸில் வந்து மொத்தம் 7 இருக்குது. அந்த கிரேட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. புதுசாக 2 கிரேட் பியூரிட்டி கிரேட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து 958, 999. ஓகேவா?
ஸோ அப்போது ஒரு சில்வருக்கு ஹால்மார்க்கிங் பண்ணுறாங்க டிஜிட்டலாக அப்படின்னா மொத்தம் 3 காம்போனன்ட்ஸ் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ என்னென்ன அப்படின்றத சொல்லியாச்சு. ஓகே, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா ஜாயின்ட் ஹெல்த் ஏஐ's குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க். ஓகேவா? டு ஸ்ட்ரென்தன் த ஓவர்சைட் ஆஃப் ஏஐ இன் ஹெல்த். ஸோ இப்போ ஏஐ அப்படின்றது வந்து எல்லா ஃபீல்டுலேயும் வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஏஐயை நம்ம ஹெல்த்துலேயும் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், சேஃப்டியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்தியா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஏஐக்கு, ஓகேவா? ஸோ ஏஐ வந்து ஹெல்த் ரிலேட்டடாக குளோபல் லெவலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க் அப்படின்றத ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எதுக்காக அப்படின்னா ஸோ ஏஐயை ஹெல்த் கேரில் ஏஐ வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், பேஷண்ட் சேஃப்டிக்காக யூஸ் பண்ணணும், ஸோ டேட்டா ப்ரைவசிக்காக யூஸ் பண்ணணும். இது மாதிரி நிறைய விஷயத்துக்காக ஏஐயை ஹெல்த்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த இதுக்காக இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்காங்க இதில் குளோபல் ரெகுலேட்டரி நெட்வொர்க். ஓகேவா? ஸோ யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து இந்தியன் கவுன்சில் மெடிக்கல் ரிசர்ச், NIRDHDS அப்படின்னா என்னென்னா ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் இன் டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகேவா? நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிசர்ச் இன் டிஜிட்டல் ஹெல்த் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்தியா ஏஐ, ஹெல்த் ஏஐ, இவங்க 3 பேர் வந்து ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்த் கேரில் ஏஐ வந்து கொண்டு வர மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா? ஸோ டேட்டா ப்ரைவசிக்காகவோ இல்லை பேஷண்ட் சேஃப்டிக்காகவோ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் வில் ஹாவ் டு ட்ரீட் ஆதார் கார்டு. ஸோ ஆதார் கார்டை 12th வேலிட் டாக்குமெண்ட்டாக, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் இருக்கு இல்லையா? ஸோ ஐடி ப்ரூஃபுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆதார் கார்டையும் ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டாக வந்து ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. எத்தனாவது வேலிட்னா 12th வேலிட் டாக்குமெண்ட்டாக ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுவும் ஸ்பெஷலாக எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில். ஓகேவா? ஸோ பீகாரில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது ஸோ ஓட்டர் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ யார் பேராச்சும் விட்டு போச்சு அப்படின்னா அதில் இன்க்ளூட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸ் எங்கே? பீகாரில். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு ஆதார் கார்டையும் ஒரு வேலிட் ப்ரூஃபாக வந்து ட்ரீட் பண்ண சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் சொன்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் சூரியகாந்த், அதுக்கப்புறம் ஜாய் மால்யா பாக்சி. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து இந்த மாதிரி ஆதார் கார்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து அக்செப்ட் பண்ண சொல்லி சொன்னது வந்து இவங்க தான். ஓகேவா? ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அண்ட் ஜாய் மால்யா பாக்சி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு கோங்ஸ்பெர்க் மேரிடைம். ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நார்வேயோட மேரிடைம் இது. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு ப்ரொவைட் எ ஃபுல்லி இன்டகிரேட்டட் எக்யூப்மெண்ட் பேக்கேஜ் ஃபார் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டக். ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் டக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய தீன்தயாள் போர்ட். ஓகேவா? ஸோ தீன்தயாள் போர்ட். ஸோ டக் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு லார்ஜ் ஷிப்பை வந்து புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லார்ஜ் ஷிப்பை டோ பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து புஷ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது தான் வந்து என்னென்னா டக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த டக்கை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்காக வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதோடைய ஃபுல் பார்ட்ஸ் எல்லா பார்ட்ஸுமே வந்து எலக்ட்ரிக்காக, ஓகே, அதாவது எலக்ட்ரிக் டக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நார்வேலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒரு எக்யூப்மெண்ட் ஃபுல்லாகவே. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த எலக்ட்ரிக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால மெரைன் வந்து பொல்யூட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயமே அதுதான், ஈக்கோ ஃப்ரெண்ட்லிக்காக. ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து என்னென்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம், கரெக்டாக நெட் ஜீரோ டார்கெட். ஸோ அதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த எலக்ட்ரிக் டக்கை வந்து நார்வேலேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ
இன்டர்நேஷ்னல். ஸோ இப்போ ஒரு கொஷின் கேட்குறேன். ஸோ ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள். இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்குது கரெக்டாக. இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணி, இப்போ நம்ம எப்படி நெட் ஜீரோ டார்கெட் வந்து 2017 வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நெட் ஜீரோ டார்கெட் மெரைன் லெவலில் வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ அது எந்த இயர் அப்படின்றத வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்விக்கி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், கிஃப்டிங் பிளாட்ஃபார்ம் கிஃப்டேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ கிஃப்ட் பர்ச்சேஸ், கிஃப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்விக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்ம் பேர் கிஃப்டேபிள்ஸ். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கௌஸ்துப் குல்கர்னி இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஷியா பசிபிக் ஆஃப் சிட்டி பேங்க்கோடைய கோஹெட்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கோஹெட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஏஷியா பசிபிக் ஆஃப் சிட்டி பேங்க் எப்போலேருந்து அப்படின்னா டிசம்பர் 2025 ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்பிசிஐ இன்க்ரீஸ்டு யூபே டிரான்சாக்ஷன் லிமிட். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் இது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி இதே தான், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பர்சன் டு பர்சனுக்கு வந்து 1 lakh அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கொஷினை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த எக்ஸாம், ஐ திங்க் எஸ்பிஐ கிளர்க்குன்னு நினைக்கிறேன். இப்போ முன்னாடி நடந்துச்சு இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம் எஸ்பிஐ கிளர்க் நடந்துச்சு இல்லையா, ஃபெப்ரவரியா மார்ச்லையான்னு தெரில, ஐ திங்க் ஸோ ஏப்ரல்லாம் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ யூபிஐ ட்ரான்சாக்ஷன், ஸோ இது எப்போத்துலேருந்து நடைமுறைப்படுத்துகிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செப்டம்பர் 15 ஓகேவா. ஸோ பர்சன் டு பர்சனுக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகேவா. ஸோ அது 1 lakh வந்து ஒரு டேக்கான ட்ரான்சாக்ஷனும் சரி, ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் சரி 1 lakh அது காமன். அதில் எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல. ஓகேவா. இப்போ இவங்க சேஞ்சஸ் கொண்டு வந்தது யாருக்கு மட்டும்தான் அப்படின்னா பர்சன் டு மெர்ச்சண்ட்டுக்கு தான். ஓகேவா. யாருக்கு, பர்சன் டு மெர்ச்சண்ட்டுக்கு. ஸோ பர்சன் டு மெர்ச்சண்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓகே, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 5 lakh பர் டிரான்சாக்ஷனுக்கு. ஓகேவா. ஸோ பர் டேக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 lakh. இது பர்சன் டு மெர்ச்சண்ட்டு. ஓகேவா. ஸோ பர்சன் டு மெர்ச்சன்ட் தான் 5 lakh பர் டிரான்சாக்ஷன், பர் டேக்கு 10 lakh. ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிபிபிஎஸ் அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரான்சாக்ஷனை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அப் டு 5 lakh வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் 5 lakh வரைக்கும் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க ஓவராலாக குமுலேட்டிவாகவும் சரி, இல்லை ஒரு ட்ரான்சாக்ஷன் லிமிட் வந்து 5 lakh பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி வந்து 1 lakhன்னு இருந்துச்சு. ஸோ அந்த 1 lakh வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சுந்தீப் சிக்கா இவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஎம்எஃப்ஐ. ஸோ ஏஎம்எஃப்ஐயோட சேர்மன். ஸோ ஏஎம்எஃப்ஐ அப்படின்னா என்னென்னா அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷனுக்கு சேர்மேனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் டைமாக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவருடைய டேர்ம் எப்போ இருந்துச்சுன்னா 2013 to 2015 வரைக்கும் இருந்துச்சு. இப்போ செகண்ட் டேர்மாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாரை, சுந்தீப் சிக்கா. எதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷனுக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு விஷால் கபூர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வைஸ் சேர்மேனாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ சேர்மேன், வைஸ் சேர்மேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ப்ளஸ் ராஜஸ்தான். ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் ராஜஸ்தான் ஸ்டேட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ரைசிங் ராஜஸ்தான் கீழே. ஸோ எவ்வளோ ஒர்த்துக்கு அப்படின்னு அதாவது எவ்வளோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 21,000 crore. ஓகேவா. சோஷியல் எக்கனாமிக் ப்ராக்ரஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எம்ஓயு போட்டிருக்காங்க.
ஓகேவா. ஸோ அப்போ ரைசிங் ராஜஸ்தான் கீழே 21,000 crore எம்ஓஏ போட்டிருக்காங்க. யார்? பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் ராஜஸ்தானும். எதுக்காக அப்படின்னா சோஷியோ எக்கனாமிக் ப்ராக்ரஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ் யூனியன் சிபில். ஓகேவா. ட்ரான்ஸ் யூனியன் சிபில் லான்ச்டு என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ 25 years வந்து என்ன பண்ணுறாங்க, 25 years ஆஃப் கிரெடிட் எம்பவர்மெண்ட் இன் இந்தியா அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சிபில் கி கஹானியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ சிபில் கி கஹானியன் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ கிரெடிட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒரு அவேர்னஸ். ஸோ நம்ம எப்படி கிரெடிட் யூஸ் பண்ணணும், ஸோ சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணணும், ஏன் மெயின்டைன் பண்ணணும், ஸோ அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. அவங்க 25 years வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஸோ அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ் தான் சிபில் கி கஹானியன். ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் டிங்கிள் அப்படின்ற ஒரு காமிக் புக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது யார் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கா அப்படின்னா அமர் சித்ர கதா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த ட்ரான்ஸ் யூனியன் சிபிலோட டேக்லைன் வந்து சஹி சிபில் ஸ்கோர் பதாயே குஷிகா ஸ்கோர். சஹி சிபில் ஸ்கோர் பதாயே குஷிகா ஸ்கோர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சைனாஸ் விக்டரி டே மிலிட்ரி பேரேட். ஓகேவா. ஸோ என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய விக்ட்ரி டே மிலிட்ரி பேரேட் September 3 அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அதாவது என்னென்னா, ஸோ அந்த மிலிட்ரி பேரேடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹேர் லான்ச்டு பேலிஸ்டிக் மிசைல், அதாவது JL-1 அப்படின்றது ஒன்று வந்து ஒரு மிசைல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, அன்வெயில் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ சைனா வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக்காக வந்து இந்த மாதிரி அது வந்து என்ன ஒரு மிசைலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்வெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிசைல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் கேப்பபிள். ஓகேவா. ஸோ நியூக்ளியர் கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு மிசைல். ஓகேவா. அது வந்து ஹேர் லான்ச்டு மிசைல் அதுவும். ஓகேவா. ஸோ அந்த மிசைலுக்கு பேர் வந்து JL-1. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப் எங்கே நடக்குது அப்படின்னா சவுத் கொரியாவில் நடக்குது. ஸோ இந்தியாவோட காம்பவுண்ட் மென்ஸ் டீம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோல்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வின் பண்ணுறாங்க. ஸோ யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா ஃப்ரான்ஸை டிஃபீட் பண்ணி. ஸோ எங்கே நடக்குது ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்னா சவுத் கொரியாவில். ஸோ காம்பவுண்ட் மென்ஸ் டீம் வந்து கோல்டு வின் பண்ணுறாங்க. யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னா ஃப்ரான்ஸை டிஃபீட் பண்ணி. ஓகேவா. ஸோ அந்த மென்ஸ் டீம் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் யாதவ், அமன் சைனி, பிரதாமேஷ் ஃபியூஜ். ஓகேவா. ஸோ இவங்க தான் வந்து இந்தியன் டீம் மெம்பர்ஸாக. ஸோ காம்பவுண்ட் உமன்ஸ் டீமில் வந்து யார் வின் பண்ணுறா, உமன்ஸ் டீமில் மெக்சிகோ. யாரை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா யூஎஸில். ஸோ இதுவே மிக்ஸ்டு டீம் அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாண்ட் வந்து கோல்டு வின் பண்ணுறாங்க. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து சில்வர் வின் பண்ணுது. ஓகேவா. ஸோ மிக்ஸ்டு டீமில் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் யாதவும் அதுக்கப்புறம் ஜோதி சுரேகா. ஓகேவா. இவங்க வந்து மிக்ஸ்டு டீம். ஓகேவா. ஸோ மிக்ஸ்டு டீமில் சில்வர்லேயும் காம்பவுண்ட் மென்ஸ் டீமில் வந்து கோல்டும் வின் பண்ணியிருக்காங்க இந்தியா வேர்ல்டு ஆர்ச்சரி சாம்பியன்ஷிப்பில். ஓகேவா. நெக்ஸ்ட்டு காஃபா நேஷன்ஸ் கப். ஓகேவா. ஸோ காஃபா நேஷன்ஸ் கப். காஃபா அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியன் ஃபுட்பால் அசோசியேஷன் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட் எங்கே நடக்குது அப்படின்னா தஜிகிஸ்தானில் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நடக்குது. ஓகேவா. ஸோ இதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னா இந்தியன் மென்ஸ் டீம் வந்து இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வின் பண்ணுறாங்க. ஸோ இந்தியன் மென்ஸ் டீம் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணுறாங்க அதுவும். ஸோ இந்தியன் மென்ஸ் டீமோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளூ டைகர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இது ஒரு ஃபுட்பால் கரெக்டாக. ஸோ ஃபுட்பால் டீம். ஸோ இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து வின் பண்ணுறாங்க. என்ன மெடல் பார்த்தோம்னா பிரான்ஸ் மெடல். ஓகேவா. யாரை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோமன். ஸோ இப்போ கோல்டு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா உபகிஸ்தான். அதுக்கப்புறம் சில்வர் வந்து ஈரான். ஓகேவா. ஸோ இந்த காஃபா நேஷன்ஸ் கப்பில் ஃபர்ஸ்ட் மெடல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயர் தான். ஓகேவா. அதுவும் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கோம். ஓகேவா. ஸோ எங்கே நடக்குது அப்படின்னா தஜிகிஸ்தான். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு என்டரோமெக்ஸ். ஸோ என்ட்ரோமெக்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா
ரஷ்யாவில் வந்து கண்டுபிடிச்சிருக்க ஒரு எம்ஆர்என்ஏ வேக்சின், கேன்சருக்கான ஒரு வேக்சின். ஓகேவா, எம்ஆர்என்ஏ கேன்சர் வேக்சின். இந்த என்ட்ரோமிக்ஸ் எந்த கண்ட்ரி வந்து இது கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரஷ்யா. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100% வந்து எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ டியூமர், அந்த கேன்சர் அப்படின்றது வந்து என்ன, டியூமர்ஸ் தான், கட்டி தான் இல்லையா. அது வந்து என்ன பண்ணோம்னா அதோடைய செல்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லோயிங் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூமர்ஸை ஷ்ரிங்கிங் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ சைடு எஃபெக்ட்ஸா. ஓகேவா, ஓகே. இது யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த என்ட்ரோமெக்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா நேஷ்னல் மெடிக்கல் ரிசர்ச் ரேடியாலஜி சென்டர் அண்ட் ஹேங்கல்ஹார்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மாலிகுலர் பயாலஜி. ஓகேவா, ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 2 ரிசர்ச் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த என்ட்ரோமிக்ஸ் அப்படின்றத டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் வந்து NHPCனா நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன். ஸோ அதுக்கான CMD. ஓகேவா, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பூபேந்தர் குப்தா. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னா ராஜ்குமார் சௌத்ரி இருந்தார். ஸோ இப்போ யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பூபேந்தர் குப்தா, நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன். ஓகேவா, நெக்ஸ்ட் நேஷ்னல் டீச்சர்ஸ் டே அவார்டு. ஸோ இந்த நேஷ்னல் டீச்சர்ஸ் டே அவார்டு வந்து யார் ப்ரெசென்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா திரௌபதி முர்மு பிரசிடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கர்மா டெம்போ இத்தன்பா. ஓகேவா, ஸோ கர்மா டெம்போ இத்தன்பா. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிமில் PM ஸ்ரீ ஸ்கூலோடைய பிரின்சிபல். ஓகேவா, அவருக்கு தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ஸோ எதனால் டீச்சர்ஸ் டே அவார்ட் கொடுக்குறாங்க, செப்டம்பர் 5th இல்லையா. ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக செப்டம்பர் 5th வந்து டீச்சர்ஸ் டே கரெக்டாக. ஸோ அப்போது நேஷ்னல் டீச்சர்ஸ் டே அவார்டு வந்து அப்போ கொடுக்குறாங்க. யாருக்கு, சிக்கிமோட PM ஸ்ரீ ஸ்கூலோடைய பிரின்சிபல் கர்மா டெம்போ எத்தன்பா. ஓகேவா, ஸோ மொத்தம் 66 டீச்சர்ஸு. ஸோ 45 ஸ்கூல் டீச்சர்ஸ், 21 வந்து ஹையர் எஜுகேஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் நியூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேமல் இன்டர்நேஷ்னல் அவார்டு. ஸோ கேமல் இன்டர்நேஷ்னல் அவார்டு ஸோ யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூனஸ் அகமத். ஓகேவா, ஸோ அந்த யூனஸ் அகமத் அப்படின்றவர் யாருன்னா இந்தியன். ஓகேவா, பட் அவர் வந்து ஒரு NRI. ஸோ துபாயில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு NRIயாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா, ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேமல் இன்டர்நேஷ்னல் அவார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரேபியன் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ். ஓகேவா, ஸோ ஏன் இவரை பற்றி இவர் ஒரு யுஏஇயில் இருக்காரு, ஏன் அவரை பற்றி நம்ம படிக்கிறோம்னா இவர் NRI. ஸோ இந்தியன் வந்து இவர். ஓகேவா, NRI பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஓகேவா, எங்கே அப்படின்னா துபாயில். ஸோ அதனால் யூனஸ் அகமத் அப்படின்றவர் கேமல் இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஓகேவா, ஓகே. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரேபியன் வேர்ல்டு ரெக்கார்டு. நெக்ஸ்ட்டு NLCIL அப்படின்றது வந்து என்னென்னா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ எங்கே இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ அதோடைய ஆப்ரேட்டிங் மைன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ். அந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்கு 2024, அதாவது 2023 to 2024க்கான ஸ்டார் ரேட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து லிக்னைட் மைன் 1A, அதுக்கப்புறம் NICL's தலாபிரா 2 and 3 OCP, அதுக்கப்புறம் சிங்சார் லிக்னைட் மைன். இந்த 3த்துக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. லிக்னைட் மைன் 1 இங்கே பாருங்கள் 5 ஸ்டார் கொடுத்தது 1A, இது 1. ஓகேவா, ஸோ மைன் 1 அண்ட் லிக்னைட் மைன் 2 இது 2த்துக்கும் 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ டோட்டலாக வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் ரேட்டிங் கொடுக்குறது எப்போதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2019 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரேட்டிங்ஸ் அப்படின்றது கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ரேட்டிங்ஸ் கொடுத்ததுல வந்து ஓவராலாக இருக்க எல்லா ஆப்ரேட்டிங் மைன்ஸும் சேர்த்து 29 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இது நெய்வேலிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நெய்வேலி லிக்னைட் அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 29 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 29ல்
2021 வந்து என்ன பார்த்தோம்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 21 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. ஓகேவா. ஸோ 2019 ஸோ இந்த இப்பயும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 கம்பெனிக்கு 5 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 மைன்ஸுக்கு லிக்னைட் மைன் 1 லிக்னைட் மைன் 2க்கு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மைனிங் ஸ்டார் ரேட்டிங் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 7 பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேஷன், என்விரான்மெண்ட், சேஃப்டி, அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன், டெக்னாலஜி, அடாப்ஷன், ஒர்க்கர் வெல்ஃபேர், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நவரத்னா கம்பெனி. ஓகேவா. ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் இது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் இருக்கணும். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் ஏதாவது ஒரு 3 இயர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எக்ஸலண்ட் ஆர் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங் வாங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் 6 பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸில் வந்து 60 above வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 1000 crore ஆர் 15% ஆஃப் நெட்ஒர்த் வந்து ஒரு சிங்கிள் ப்ராஜெக்டில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஸோ இதுதான் நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கான கண்டிஷன்ஸு. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா 1000 ஸ்காலர்ஷிப்ஸ் எந்த ஸ்கீம் கீழே அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்கான் நேஷ்னல்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஆஃப்கான் நேஷ்னல்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த நேஷ்னலுக்கு? ஆஃப்கான் நேஷனுக்கு. ஓகேவா. ஸோ அகாடமிக் இயர் 2025 to 2026க்கு. ஓகேவா. ஸோ யார் மூலயமா இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இது மூலயமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப்கான் நேஷனில் இருக்க ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ ஆன்லைன்லேயே வந்து யூஜி பிஜி கோர்சஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா படிக்கலாம். ஓகேவா. ஸோ ஆன்லைன்லேயே படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து எந்த போர்ட்டல்ஸ் வழியாக படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வித்யா பாரதி, வித்யா பாரதி ஐலேர்ன் போர்ட்டல். ஸோ அந்த போர்ட்டல் வழியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஜி பிஜி கோர்சஸை வந்து படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒன்ஸ் அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ இதுதான். ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா எலிஜிபிலிட்டி இருக்குது. ஓகேவா. 18 to 35 இயர்ஸ் இருக்கணும். ஓகேவா. 18 to 35 இயர்ஸ் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஆன்லைன் கோர்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸோ இந்தியாவில் வந்து ஒரு 9 யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 9 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த ஆன்லைன் யூஜி பிஜி கோர்சஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போர்ட்டல் வழியாக வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ரஷ்யா அண்ட் சைனா சைன்ட் லீகலி பைண்டிங் மெமோரண்டம் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பவர் ஆஃப் சைபேரியா 2. ஸோ பவர் ஆஃப் சைபேரியா 2 அப்படின்ற ஒரு கேஸ் பைப் லைனை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க. யாருன்னா ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் நடுவில் ஒரு கேஸ் பைப் லைன். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பவர் ஆஃப் சைபேரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கேஸ் பைப் லைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பைப் லைன் இருக்குது. ஓகேவா. ஸோ 2019 வந்து அது கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவிலேருந்து சைனாக்கு வந்து பவர் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, கேஸ் சப்ளை. ஓகேவா. ஸோ 38 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் ஒரு இயருக்கு வந்து 38 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கேஸ் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ பவர் ஆஃப் சைபேரியா 2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் பைப் லைனை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான MOU போட்டிருக்காங்க. ஸோ இது எது வழி அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நடுவில் டிரான்சிட்டாக எது இருக்குது அப்படின்னா மங்கோலியா. வந்து எது இருக்குது அப்படின்னா மங்கோலியா. அதாவது ஸ்டேட்டாக வந்து ரஷ்யாவிலேருந்து சைனாக்கு போகாமல் ரஷ்யாவிலேருந்து ஃபர்ஸ்ட் மங்கோலியாவுக்கு போகும், அதுக்கப்புறம் மங்கோலியாருந்து சைனாக்கு போகும். ஸோ இப்படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த கேஸ் பைப் லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த POS 2 இது வழியாக எவ்வளோ கேஸஸ் வந்து என்ன அனுப்ப போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 50 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ். ஓகேவா. பர் இயருக்கு. ஸோ எவ்வளோ இயர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 30 இயர்ஸ்க்கு. ஓகேவா. ஸோ எங்கேருந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட எமல் பெனின்சுலா அங்கேருந்து சைனாக்கு வந்து 30 இயர்ஸ்க்கு வந்து 50 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கேஸ் வந்து
ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரஷ்யா அண்ட் சைனா பவர் ஆஃப் சைபேரியா 2 பைப்லைன், கேஸ் பைப்லைன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இந்த 38 BCM போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அனுப்பிட்டுருக்காங்களா எவ்ரி இயர். ஸோ இந்த இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 38லேருந்து 44 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பர் இயருக்கு பிசிஎம் வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு MOU போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ட்ரான்சிட்டாக இருக்கிறது மங்கோலியா. ஸோ 30 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. 1 இயருக்கு 50 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் வந்து கேஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட இருக்கட்டும். ஸோ மீதியை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஆல். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஆல்.